வணக்கம் நண்பர்களே. இன்று நாங்கள் ஒரு சிறந்த ஒரு விவசாயியை சந்திப்பதற்கும் அவர் இப்போதைக்கு செய்திருக்கின்ற தக்காளி செய்கை பற்றி அவரிடமிருந்து நாங்கள் அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் வந்திருக்கின்றோம். அவர் எமது கிராமத்திலே ஒரு சிறந்த முறையில் விவசாயத்தை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர். அவர் இப்போதைக்கு மிளகாய் செடி, பாவை, தக்காளி, மரவள்ளி போன்ற பயிர்களை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். வாங்க நாங்கள் அவரிடமிருந்து அவருடைய அனுபவத்தை கேட்டு அறிந்து கொள்வோம். வணக்கம் அண்ணன். வணக்கம். உங்களோட பேர்? இந்த பேர் நாதன். கழுதாவில் பீச் ரோட்டில் தக்காளி செய்திருக்கீர்கள். இந்த தக்காளி நடுகை செய்து இப்போ எவ்வளோ காலம் அண்ணா? இது இப்போ 2.5 மாதம் முடிஞ்சு 3 மாதமாக ஆகுது. 3 மாதம் ஆகுது. இந்த தக்காளி நடுகை செய்யக்குள்ள நிலத்தை எப்படி பண்படுத்தி எடுத்த நீங்கள்? உழுது அந்த நீர் அறிஞ்சி எருவு போட்டு. என்ன எருவு போட்டீர்கள்? சாணம், மாட்டெரு போட்டு நிலத்தை நல்லா கொத்தி பண்படுத்தி போட்டு. மாட்டெரு எப்படி அண்ணா பரவலாக அறிஞ்சதா இல்லை? இல்லை கண்டு நாட்டுற பாத்தி கண்டு பாத்திகளுக்குள்ளே போட்டேன். பரவலாக போடலை என்ன? இது இந்த தக்காளி என்ன இனம் என்ன? இது ரோமா தக்காளி. இப்போ இந்த தக்காளி நாட்டுகளுங்க எடுத்த நீங்கள்? இது கடையில் வாங்குன்ற நாட்டு வாங்கினா விதை வாங்கினதா? விதை பாக்கெட் வாங்கி நீங்கள் தான் நாட்டு மாடை போட்டுங்க? நாட்டு மாடை போட்டு நம்ம தயாரித்து பராமரிக்க எடுத்த நீங்கள் நாட்டு மாடை போட்டு எத்தனை நாளில் பிடுங்கி நாட்டேன் நீங்கள்? நாம் பிடுங்கி நாட்டுக்குள்ள 25-30 நாளாக போயிட்டு. 25-30 நாள் வளமையாக அந்த காலப்பகுதிக்குள் அளவுதான் நாட்டுற காலமே. பிந்தி நாட்டலாம், நாங்கள் அதுக்குள்ளேயே நாட்டிட்டோம். 30 நாளைக்குள்ளே நடுகை செஞ்சிட்டீர்கள். இப்போ நடுகை செய்து இந்த தக்காளி பூ வைக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்தது? 45 நாளைக்கு பிறகு ஒரு 50 நாளைக்குள்ளே பூக்க துவங்கிடும். 50 நாளில் பூக்க தொடங்கி அதிலிருந்து அந்த பழம், தக்காளி பழம் ஆகிறதுக்கு எத்தனை நாள் எடுக்கும்? பழத்துக்கு எப்படியும் ஒரு 20-25 நாள் போகும் என்ன? அப்போ அதில் ஒரு 45 நாள், இதில் ஒரு 20 நாள் என்றாலும் 65 நாளைக்கு பிறகு தான் அந்த பழமாக நாங்கள் ஆய ஆரம்பிக்கலாம் என்ன? இப்போ பழம் ஆயுது ஒன்றியல் 5 ஒன்றியல். எத்தனை தக்காளி இப்போ பாத்திகள் இதுக்குள்ளே 1000 தக்காளி இருக்கு. 1000 தக்காளி இருக்குது. ஒரு பாத்தியில் ஒரு கண்டா 2 கண்டா நடி? ஒரு கண்டு என்ன? இப்போ 65 நாள்லேருந்து நீங்கள் பழம் ஆஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள். இப்போ வரைக்கும் ஆஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள் என்ன? இப்போ 1000 பழம் ஆயக்குள்ள நீங்கள் இப்போ உதாரணமாக நல்லா கனிஞ்சதுக்கு ஆகிறதா அல்லது கொஞ்சம் நிறமாகி வரக்குள்ள ஆகிறீங்களோ? இல்லை, கொஞ்சம் நிறமாக ஆயணும். இல்லாட்டி இந்த பறவைகள், கிளிகள் எல்லாம் கொத்தி இதாக்கி போட்டுருவோம். நெருக்காயும் என்னென்னா அப்படி தான் சொல்லுவாங்க. தக்காளி செய்கிற காவல் பார்க்கணுமென்னு சொல்லுவாங்க. பறவைகள் கொத்துற என்ன அப்படியான சேதாரங்கள்லாம் கூட இருக்குது. அப்போ அதால் கொஞ்சம் உதக்காய் நிறத்து வரக்குள்ளே ஆஞ்சிடுவீங்க. ஆஞ்சி நீங்கள் நேரடியாக வியாபாரிக்கு கொடுத்துருவீங்களா இல்லை கொண்டு வீட்டில் வச்சு கொஞ்சம் பழுக்க வச்சு கொடுக்குறதா? சில வியாபாரி காயில் எடுத்து போயிடுவான். சிலவனுக்கு கனிஞ்ச பழம் தேவைண்டா வீட்டை கொண்டு போய் வச்சுருந்து ஒரு 2-3 நாளையில் எடுத்து கொடுக்கும். எப்படி அது மொத்த வியாபாரமாக கொடுக்குறீங்களா இல்லை கடைகளுக்கு அப்படி என்று? இல்லை, நான் மொத்தமாக தான் கொடுக்கும். மொத்தமாக கொடுத்துருவீங்க. என்ன விலைக்கு கொடுத்து கொண்டுறீங்க? முதல் கொஞ்சம் விலை கூடி இப்போ கொஞ்சம் குறைவாயிருச்சு விலை. ஆரம்பத்தில் கொடுக்கக்குள்ள என்ன விலையாக கொடுத்தீங்க? 500 ரூபாயிலிருந்து கொடுத்தேன். 500 ரூபாயிலிருந்து கொடுத்தீங்க. இப்போ எவ்வளோ? 150, 120, 130 அந்த விலையில் அப்படி வந்துட்டேன்னு. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு விலை அப்படி கூடி குறைஞ்சி போகுது என்ன? இப்போ இந்த தக்காளிக்குள்ள மரவள்ளி இருக்குது பரவலாம். இது இப்போ தக்காளிக்கு ஊடுவாயிரா மரவள்ளி வச்சனீங்களா இல்லை மரவள்ளிக்கு ஊடுவாயிரா தக்காளி வச்சிருக்கீங்களா? தக்காளிக்காக தான் வச்சேன். தக்காளிக்குள்ளே தான் மரவள்ளி வச்சனீங்க. என்ன காரணத்துக்காக வச்சனீங்க? இது இந்த பறவைகள் இதுகள் எல்லாம் இந்த காயல் கண்டா இந்த மரவள்ளியில் பிடிச்சி திரிக்கும். அந்த இது கொஞ்சம் அடைப்பாக இருக்கும். மரவள்ளியில் அடைப்புக்குள்ளே கொஞ்சம் காயல் எல்லாம் இருக்கும். இந்த நாய் அது எல்லாம் வந்தாலும் உடைச்சி போகாது. அதானே தனி தக்காளியாக இருந்தால் நாய் ஓடுனாலும் இதாக இருக்கும் என்ன? காயெல்லாம் கொட்டப்படும். மரவள்ளி இருக்கிறதால கொஞ்சம் இந்த பறவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி மாதிரி. அது உங்களோட ஒரு தனிப்பட்ட ஐடியா தான் இது. அப்போ காயெல்லாம் கொஞ்சம்
உள்ளுக்குள்ளே இது மரவள்ளிக்குள்ளே நம்ம கந்தையும் தூக்கி விடலாம் மரவள்ளியில் கீழே நிலத்தில் மண்ணில் விழாது தக்காளி மண்ணில் தக்காளி காய் பட்டுட்டு கிடந்தாலும் சில தாக்கங்கள் அழுகல் நோய்கள் எல்லாம் வர்றது. இப்போ நீங்கள் தக்காளிக்குள்ளே ஊடுபயிராக மரவள்ளி நடுகை செஞ்சிருக்கலன்னா தக்காளி கண்டு நடுகை செஞ்சு எத்தனை நாள் இந்த மரவள்ளி தக்காளி கண்டு வேர் வெட்டு வந்த பிறகு ஒரு 15 நாள் நாட்டு 15 நாளில் நாட்டின நீங்கள். இப்போ எவ்வளோ காலம் இப்போ மரவள்ளி நடுகை செஞ்சு இப்போ 2 மாதம் ஆகிடுது 2.5 மாதமாக ஆகுது 2.5 மாதம் ஆகுது. இப்போ இன்னும் எவ்வளோ காலத்தில் இந்த மரவள்ளி அறுவடைக்கு வரும்? இன்னும் ஒரு 3.5 மாதத்தால் இது அறுவடை செய்யலாம். 6 மாதத்தில் அறுவடை செய்யலாம் என்ன. அப்போ நீங்கள் தக்காளி விட்டதுக்கு பிறகு மேலதிகமாக ஒரு 3 மாதம் மரவள்ளியை பராமரிக்க வேண்டி வரும் என்ன. இப்போ இந்த தக்காளி பழங்களை வந்து இந்த எலி சாப்பிட்ற பிரச்சனைகள் இல்லையா உங்களுக்கு? ஒரு சில இதில் இதுக்கு எலி அந்த பக்கத்தில் பத்தைகள் இருக்கிறதால கொஞ்சம் எலி வருது என்ன. அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது இயற்கை முறையில் ஏதாவது செஞ்சீங்களோ? ஒன்றும் செய்யலை, அது சாப்பிட்டு தான் போகுது. அவருக்குரிய உணவும் உங்கள்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டியிருக்கு போல. அப்போ பெரிய அளவில் சேதம் இல்லை இல்லை 1-2 இல்லை அந்த போரை அடித்து சாப்பிடுது என்ன. அப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் ஆயக்குள்ளே கவனமாக கழிச்சு விடணும் என்ன. இப்போ தக்காளி பழம் வந்து இப்போ என்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் பழத்தை பார்த்து ஆயிரீங்களா அல்லது இத்தனை நாளைக்கு ஒரு தடவை அறுவடை செய்யறண்டு? ஒவ்வொரு நாளும் நெருக்க ஆயணும், ஒவ்வொரு நாளும் பார்த்து ஆயணும். ஒவ்வொரு நாளும் ஒன்றை விட்டு ஒரு நாள் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆஞ்சா நமக்கு வேலையும் சுலபமாக இருக்கும், சேதாரமும் வராது என்ன. வேற பாதிப்புகள் குறைவு என்ன. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆஞ்சி இப்போ உடனே வியாபாரிக்கு கொடுக்கலாம், வீட்டை சேமிச்சு வச்சும் கொடுக்கலாம். அப்படி சேமித்து வச்சு கொடுக்குறோன்னா எத்தனை நாளைக்கு தக்காளி பழத்தை நம்ம சேமித்து வச்சு நாம் இப்போ உதறுகாய் ஆஞ்சிட்டு கொண்டு போனால் ஒரு 3 நாளையால் எல்லாம் சோப்பாய் கனிஞ்சி வரும். அடுத்த நாள் 3 நாளையால் கொடுக்கலாம் என்ன. அதுக்கு அந்த கனியை வைக்கிறதுக்காக வேறு ஏதாவது ரசாயனங்களோ அல்லது ஒன்றும் இயற்கையான முறையில் ஒன்றும் பாவிக்கிறல, சும்மா கொண்டு வச்சாலே சரி, வச்சாலே தானாக பழுத்துரும் என்ன. அப்போ அந்த பழுத்து வர மாதிரி காய்தானே ஆயிரதும் என்ன. இந்த தக்காளியில் நல்லா காய்ச்சி இருக்குமண்ணா, நல்லா காய்ச்சி இருக்கக்குள்ள திடீரென்று தக்காளி பழம் வெடிக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு சேதங்கள் வரலையா? வாராது. அது அந்த கல்சியங்கள் குறைபாடுகளால் அந்த இதுகள் வரும். அதுக்கு அந்த கல்சியம் கொஞ்சம் பசலைகள் குறைஞ்சா அந்த வெடிப்பு தன்மையில் வரும். அப்படி ஏன்னா இப்போ கல்சியம் வேறையாக வாங்கி போடுற நீங்களா தனியாக? அது வாங்கி போடுற நீங்கள். இப்போ தக்காளி ஓய்வு நிலை அடைகிறதுக்கு இன்னும் இவ்வளோ காலத்துக்கு இன்னும் இதில் காயாயிலாம்? இது ஒரு 20 நாளைக்கு ஆகலாம், இன்னும் 20 நாளுக்கு ஆகலாம். அதுக்கு பிறகு இப்போ தக்காளியை அகற்றி விட்டால் மரவள்ளி ஆயிரும் என்ன. எங்களுக்கு மரவள்ளிக்கு ஒரு 2 மாதம் நாட்டி போட்டு 2 மாதம் இருக்கிற காலத்தை நாங்கள் இதுக்குள்ளே பயன்படுத்திடலாம். ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஐடியா என்ன இது. அடுத்தது தக்காளிக்கும் பாதுகாப்பு, அதே நேரத்தில் 2 பயிரை ஒரே நேரத்தில் நாங்கள் வளர்த்தும் எடுத்துடலாம். ஒரு பயிரில் பிரயோஜனம் அடைஞ்ச முடியும், அடுத்த பயிரில் பிறகு கொஞ்சம் காலம் போகிற நேரம் நாங்கள் அடுத்த பயிர்லையும் பிரயோஜனம் அடையக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்னா. இப்போ இந்த தக்காளியை வந்து எங்கே பார்த்தாலும் நல்லா காய் சேராக தெரியுது, நிறைய காய்ச்சி கிடக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த தக்காளியிலேருந்து இப்போ நீங்கள் இதுக்கு செலவழித்த செலவு எல்லாம் எடுத்துட்டீங்களா அல்லது நம்ம எடுக்கணுமா? இல்லை எல்லாம் எடுத்துட்டீங்க. இப்போ வரைக்கும் லாபத்தில் ஓடிக்கொண்டு லாபம் தான் என்ன. அப்போ இந்த தக்காளியில் பெரிய செலவு குறைவு என்ன. தக்காளி செய்ய வந்து செலவு கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் பராமரிச்சா சரி என்ன, பறவைகள் எல்லாம் செஞ்சு எடுத்தா சரி. தக்காளி வந்து இந்த சீசனில் மட்டும்தானே செய்யலாம், வருஷம் முழுக்க செய்யலாதா தக்காளி? நம்மட இடத்துல இந்த குழும டைம்லாம் செய்யலாம், மற்ற இந்த கீட்டான டைமில் கொஞ்சம் எழும்பி வர வீதம் எல்லாம் குறைவு என்ன. அதால் இந்த டிசம்பர் ஜனவரி அந்த காலப்பகுதிக்குள்ளே நடுகை செஞ்சு ஒரு தரம் ஒரு போகம் செய்யலாம் என்ன. நிறைய ரகங்கள் இருக்குது இப்போ மார்க்கெட்டில் தக்காளி. பத்மாண்டு ஒரு இனம் ஒன்று இருக்குது, நிறைய இனங்கள் எல்லாம் இருக்குது. இதில் இந்த பத்மான்ற இனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட்டுக்களை எல்லாம் வெட்டி ஒரு மரத்தை அப்படியே கொடி மாதிரி கம்பில் கைத்தில் கட்டி கொண்டு போவாங்க.
அது அப்படியே நிறைய நாங்கள் வீடியோவில் பார்க்குறோம், இந்த நிறைய கொடி கொடியாக காய்ச்சி கிடக்குது. அது அப்போ அது அந்த இனங்கள் இங்கே சாத்தியப்படாதா? அதுக்கு செலவுகள் கூட நம்ம செய்கிறேன்டா, பந்தல் அடித்து அது கம்பு நாட்டி அதை கட்டணும். அதை விட நாங்கள் இந்த ரோமா அப்படியான இனங்களை நாட்டி போட்டு நிலத்தில் அப்படியே கிடந்து காய்ச்சி வேலை கூட நமக்கு அந்த செய்ய வந்து வேலையும் கூட செலவும் கூட என்ன, ஆனால் விளைச்சல் கூடாது. இந்த ஏனைய மரக்கறி பயிர்களோட ஒப்பிடக்குள்ள தக்காளி வந்து மிகவும் ஒரு கூடிய ரசாயனங்கள் தேவைப்படாத ஒரு பயிரினம் இது. இப்போ நீங்கள் இந்த தக்காளி இப்போ செஞ்ச அனுபவம் இருக்குது தானே, இதை வந்து இயற்கை முறையில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? செய்யலாம் தானே, செய்யலாம், 100% செய்யலாம். இப்போ இயற்கை முறையில் செய்யக்குள்ள இந்த ஹைபிரிட் இனங்கள் அதுக்கு பொருத்தமாக இருக்குமா? பொருத்தமாக இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த இந்த இயற்கை மருந்துகளை அடித்து பாவிச்சா சரி வரும் என்ன. அதில் அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, அந்த நாட்டு இனம் என்று சொல்லுவாங்க, நாட்டு இனங்களை இயற்கை முறையில் நம்மளோட முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. ஆனால் நீண்ட காலம் இருந்து காய்க்கும், ஆனால் விளைச்சல் குறைவாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க என்ன. ஆனால் எந்த ஒரு பக்க விளைவுகள் அது ஒன்றும் இருக்காது. அப்போ இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து நாங்கள் முழுக்க ஹைபிரிட்டுக்கு வைரஸ் நோய் வரும். கொஞ்சம் ஹைபிரிட்டு வைரஸ் நோய் வரும். இப்போ இந்த இடையிடையே அப்படி இருக்கிறது வைரஸ் நோய் தான் இது. இப்போ இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன ரசாயனம் தான் பாவிக்கலாம். அது இனி தக்காளி காய்ச்சி தண்டை ரசாயனம் பாவிக்கல, அதை சந்தைப்படுத்துறது அதால் ரசாயனம் அடிக்கிறது. நீங்கள் இந்த சின்னலேருந்து அந்த நாட்டுகள் வளர்ந்து வரக்குள்ள மட்டும் ரசாயனத்தை பாவிக்கிறீங்க, அப்புறம் காய்ச்சதுக்கு அப்புறம் ரசாயனம் பாவிக்கிறதில்ல, பாவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்ன. இந்த தக்காளி பழம் எல்லாம் மற்ற மரக்கறியில் வந்து புழுகள் சாப்பிட்ற மாதிரி தக்காளி பழத்தை வந்து சாப்பிட வாய்ப்பு இல்லை, அதிகமாக இருக்காது. ஒரு சிறந்த ஒரு முறையில் தான் அதை பராமரித்து செய்திருக்கிறீர்கள். இப்போ இதோட சேர்த்து வேறு என்ன பயிர்கள் இப்போதைக்கு செஞ்சு கொண்டிருக்கீர்கள்? பாவை செஞ்சிருக்கோம், கத்தரி இருக்கு, மிளகாய் இருக்கு. ஒரு கூடிய ஒரு நிலப்பரப்பில் விவசாயத்தை சிறப்பாக செஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள் என்ன. அப்போ அது எல்லாம் உங்களுக்குரிய நீங்கள் எதிர்பார்க்குற வருமானங்கள் கிடைச்சி கொண்டு இருக்கா? கிடைக்கும். என்ன கொச்சியில் என்ன பறிக்க துவங்கல. இப்போ நீங்கள் இப்போ டிசம்பர் ஜனவரிலாம் நடுவிருப்பீங்க இல்லைண்ணே. உங்களோட வேலைப்பளவும் மத்தியிலையும் நிறைய பயிர்கள் எல்லாம் செய்திருக்கீர்கள். அப்படியான ஒரு நேரத்தில் வேலைப்பளவின் மத்தியிலையும் எங்களுக்கு இந்த ஜே7 டிவி அக்ரி என்ற சேனலுக்காக இந்த தக்காளி செய்ய பற்றியே உங்களோட தகவலை வழங்கியமைக்கு நன்றி அண்ணன். நன்றி. விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் இதுவரைக்கும் பதிவு செய்திருக்கின்ற எங்களது விவசாயம் சார்ந்த காணொளிகளை பார்த்து அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் பிரயோஜனம் அடைவதற்கேற்ற ஏற்பாடுகளை செய்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்கின்றேன். அதோடு நீங்கள் ஜே7 டிவி அக்ரி என்ற இந்த யூடியூப் சேனல் வீடியோக்களை பார்க்கும்போது எமது ஜே7 டிவி அக்ரி என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நீங்கள் இந்த வீடியோக்களை பார்த்தால் மட்டும்தான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக நேரடியாக உங்களுக்கு வந்து சேரும். எங்களுடைய இந்த சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்வதோடு உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் கொமெண்டில் பதிவு செய்யுங்க. கொமெண்டில் பதிவு செய்வதோடு மட்டும் விடாமல் எமது வீடியோக்களை ஏனைய விவசாயிகளும் பார்த்து பயன்பெறுவதற்காக ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அத்தோடு எமது வீடியோக்களை பார்க்கின்ற விவசாய நண்பர்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற சில சந்தேகங்களை எங்களது வீடியோக்களின் கீழ் நாங்கள் ஒரு குழுமத்தினுடைய லிங்க் பதிவிட்டிருக்கின்றோம். அந்த லிங்கினூடாக வாட்ஸ்அப் குழுமத்தில் வந்து உங்களது சந்தேகங்களை கேளுங்கள். முடிந்தவரை உங்களது சந்தேகங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கின்றேன். நன்றி.